முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வஸ்துர தானம் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, கன்னி தெய்வத்தினுடைய வழிபாட்டிலோ அல்லது உபாசனையிலோ திகழும் அன்பர்கள் யாவரும் தொடர்ந்து குழந்தைகளுக்கு வஸ்துரதானம் செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, சிவபெருமானினுடைய அம்சமாய் விளங்கக்கூடிய காவல் தெய்வம் அல்லது குலதெய்வத்தினுடைய வழிபாட்டிலோ அல்லது உபாசனையிலோ விளங்கக்கூடிய அன்பர்கள் யாவரும் தொடர்ந்து முதியவர்களுக்கு வஸ்துரதானம் செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஆதிசக்தி அன்னையாக விளங்கக்கூடிய நமது அம்பிகையினுடைய வழிபாட்டிலோ அல்லது உபாசனையிலோ விளங்கக்கூடிய அன்பர்கள் யாவரும் பெண்களுக்கோ அல்லது தாய்மார்களுக்கோ வஸ்துரதானம் தொடர்ந்து செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, அதர்வன தெய்வங்களை வழிபாடு செய்யும் அன்பர்களோ அல்லது உபாசனை செய்யும் அன்பர்கள் யாவரும் திருநங்கைகளுக்கு வஸ்துரதானம் செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது விநாயக பெருமானையே பிரதான உபாசனை தெய்வமாக வழிபடும் அன்பர்கள் யாவரும் சாதுக்கள் அல்லது சந்நியாசிகளுக்கு வஸ்துரதானம் தொடர்ந்து செய்து வருவது சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நமது முத்தமிழ் முருகப்பெருமானையே பிரதான உபாசனை தெய்வமாக வழிபடும் அன்பர்கள் யாவரும் உடல் உறுப்புகள் இயங்காத அடியார்களுக்கு வஸ்துரதானம் தொடர்ந்து செய்து வருவதும் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களின் கவனத்திற்கு, இது போன்ற வஸ்துரதானங்கள் செய்யும் பொழுது அவரவர் தேவையறிந்து அந்த தேவைக்கு ஏற்ப வஸ்துரதானங்கள் செய்து வருவது கூடுதல் நன்மையை பெற்று தரும் என்று சொல்லிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆல் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.